சூர்யாவோட கெரியர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கமர்ஷியல் படங்கள் தான் அவருக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹீரோவா அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கமர்ஷியல் படங்கள். நீங்கள் சொன்னீங்க அவர் கமர்ஷியல் ஹீரோவாக தான் அறிமுகமானார் அப்படின்ட்டு. பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் கமர்ஷியல் ஹீரோவாக அறிமுகமானாலும் மக்கள் மத்தியில் சூர்யா ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தது அவருடைய கண்டென்ட் படம், அவருடைய முதல் வெற்றி படம் அப்படின்னா நந்தா திரைப்படம் தான். சூர்யாவுடைய கண்டென்ட் படங்கள் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். நந்தால் ஆரம்பிக்கிறாரு, பிதாமகன் பண்ணுறாரு, நடுவில் சின்ன சின்ன படங்கள். பட் அதெல்லாம் கமர்ஷியல் ட்ராக்லையுமே பேரழகன், கஜினிலாம் அவர் தன்னை வருத்திக்கிட்டு பண்ண கதாபாத்திரங்கள் தான். ஏழாம் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கங்குவாவும் கிட்டத்தட்ட வந்து கமர்ஷியல் படம் கிடையாது, அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இது கிட்டத்தட்ட ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இது நம்ம அதை வந்து கண்டென்ட் படம்னே எடுத்துக்க முடியாது கங்குவா. ஏன்னா அது படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது கமர்ஷியல் படமா நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம கமர்ஷியல் படமா எடுக்கல அப்படின்னா ஒரு 300 கோடி ரூபா அதுக்கான ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ப்ரொடக்ஷன். பட் 24 படம் வரும்போது அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமா தான் பண்ணார். பட் ஆனா அந்த படம் ஹிட் தான் அவரு. ஆமா, அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணியிருந்தாலுமே அது ஒரு கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட எடுத்திருந்த படம் தான். எக்ஸ்பெரிமெண்டல் படமா பண்றதுங்கிறது வேற. பட் கண்டென்ட் ஓரியன்டா பண்ணா இந்த மாதிரியான சக்சஸ் அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். வெல்கம் டு தி ஷோ என்னம்மா அங்கே சத்தம். ஸோ இந்த வாரம் ஒரே சத்தமாக இருக்கிறது வந்து கங்குவா திரைப்படம் தான். இந்த வாரம் இல்லை, ஒரு 2-3 வாரமாகவே இந்த கங்குவாவுடைய சத்தம் தான் அதிகமாக இருக்குது. அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஹைப் கொடுத்தாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது சூர்யாவுடைய படங்கள் நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்களாக பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அப்பப்போ கண்டென்ட் படங்களும் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் கங்கா வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அவரும் ஒரு பேன் இண்டியா ஹீரோவாக இந்த இடத்துல மாற போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூர்யா இனிமேல் கண்டென்ட் படங்கள் பண்ணுறது வந்து அவருடைய க்ரோத்துக்கு பலமாக இருக்குமா, இல்லை கமர்ஷியல் ட்ராக்ல போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கமர்ஷியல் படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கமர்ஷியல் படம் தான் சூர்யாவோட கெரியர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கமர்ஷியல் படங்கள் தான் அவருக்கு வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹீரோவா அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கமர்ஷியல் படங்கள் தான். ஸோ கமர்ஷியல் படம் பண்ணுறது மூலமாக தான் அவர் வந்து ஆடியன்ஸையும் ரீச் பண்ண முடியும். ஆஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக, சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இதில் இருக்கணும், இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கமர்ஷியல் படங்கள் தான் தேவைப்படும். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக கமர்ஷியல் படங்கள்லையும் அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா சூர்யா இதுக்கு முன்னாடியும் ஆக்டராக கமர்ஷியல் படங்களில் நம்ம அயன் எடுத்துக்கிட்டு எல்லாமே அதுலேயுமே அவரோட ஆக்டிங் வந்து செமையாக இருந்திருக்கும். அந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆன ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிங்கான ஸ்கோப்பும் இருக்கும் கமர்ஷியல் படத்தில். பட் அதே மாதிரி அவருக்கான க்ரோத்தும் இருக்கும். இதே நம்ம ஆக்டிங் ரிலேட்டடாக, ஆக்டிங் மட்டும்தான் இல்லை கண்டென்ட் ரிலேட்டடாக எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் அது போய் சேருமா அப்படின்னா அது போய் சேராது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ்க்கு தான் அது போய் சேரும். அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலில், ஒரு மாஸ் ஸ்கேலில் அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் அவர் தவற விடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது. நான் வந்து கண்டென்ட் படங்கள் பக்கம் போகிறேன். நீங்கள் சொன்னீங்க அவர் கமர்ஷியல் ஹீரோவாக தான் அறிமுகமானார் அப்படின்ட்டு. பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் கமர்ஷியல் ஹீரோவாக அறிமுகமானாலும் மக்கள் மத்தியில் சூர்யா ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தது அவருடைய கண்டென்ட் படம், அவருடைய முதல் வெற்றி படம் அப்படின்னா நந்தா திரைப்படம் தான். ஸோ அது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் படம். பாலாவும் இவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் ஹீரோவாக இருந்த சூர்யா வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறுறாரு. அது மூலமாக தான் சிவகுமாருடைய மகன் சூர்யா அப்படின்ற நேம் மாதிரி சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் அப்படின்ற ஒரு நேமே வந்து அந்த நந்தா படம் மூலமாக தான் செட் ஆகுது. ஒரு பயங்கரமான ஆக்டிங்கை கொடுத்துருந்தாரு. அது வந்து பெருசாக அவருக்கு ஓப்பனிங் சாங் எதுவுமே கிடையாது, கமர்ஷியல் ஐட்டம் எதுவுமே கிடையாது. பாலாவுடைய படங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தன்னை நிரூபித்தவர் தான். தன்னுடைய முதல் வெற்றி படம்னா நந்தா தான். ஒரு கண்டென்ட் ஹீரோவாக சினிமாக்குள்ளே வந்தவர் தான் சூர்யா. பட் இங்கே ஒரு ஹீரோக்கு வளர்ந்து வர்றதுக்கு இந்த கமர்ஷியல் ட்ராக் அப்படிங்கிறது முக்கியம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சூர்யாவுக்கு இப்போ அவர் செல்லமாக அழைக்கிற பேரே வந்து நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, நடிப்பின் நாயகன் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அதை சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அப்பப்போ கமர்ஷியல் படங்கள் பண்ணாலும் இனிமேல் அவருடைய ட்ராக் வந்து கண்டென்ட் பக்கம் போகிறது தான் அவருடைய எதிர்காலத்துக்கும் இந்த பேன் இண்டியா எதிர்காலத்துக்குமோ பக்கபலமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் வந்து கமர்ஷியல் படங்கள் நடிக்கிறார். பட் ஆனால் கண்டென்ட் பக்கம் போனார் அப்படின்னா அவருக்கு வந்து நந்தாங்கிற ஒரு படம் அவருக்கு பெரிய அளவில் பேர் எடுத்து கொடுத்த ஒரு படம், ஒரு அதுக்கப்புறம் தான் அவருக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னு சொன்னேன். அதெல்லாம் சரிதான். பட் ஆனால் ஒரு கமர்ஷியல் இப்போ அதே மாதிரி நந்தா மாதிரியான ஒரு கண்டென்ட் ரிலேட்டட் படமாகவே அவர் தொடர்ந்து பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்த இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்க நகர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அவர் வந்து லைக்
கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியல் படங்களே சின்ன சின்ன மெசேஜஸ் வைக்கலாமே. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ விஜய் படமாக இருக்கட்டும் சரி, ரஜினி படமாக இருக்கட்டும் சரி, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படங்கள் தான் அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுலேயும் சின்ன சின்ன அங்கங்கே மெசேஜஸ் ஏதாவது சொல்கிற மாதிரியோ இல்லை அரசியல் பேசுகிற மாதிரியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணட்டுமே, ஏன் மொத்தமாக கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து அவர் எட்டியிருக்காரு. அந்த ஸ்டேஜை கண்டென்ட் ஓரியன்ட் படமாக பண்ணுறது மூலமாக அது எந்த மாதிரியான அவர் கதைகளை சூஸ் பண்ணார்? ஏன்னா கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்து பழகின ஒருத்தரை திரும்பவும் கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் இல்லையா? இல்லை, பார்க்க முடியும்னு தான் சொல்லுவேன் நான் வந்து. ஏன்னா சூர்யா ஒரு பக்கம் கமர்ஷியல் பக்கம் போனாலும் அவருடைய அங்கீகாரமாக பார்க்கப்படுறது அவருடைய நடிப்பு தான், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். சூர்யாவுடைய கண்டென்ட் படங்கள் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். நந்தால் ஆரம்பிக்கிறாரு, பிதாமகன் பண்ணுறாரு, நடுவில் சின்ன சின்ன படங்கள். பட் அதெல்லாம் கமர்ஷியல் ட்ராக்லையுமே பேரழகன், கஜினிலாம் அவர் தன்னை வருத்திக்கிட்டு பண்ண கதாபாத்திரங்கள் தான். ஏழாம் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து சூரியரை போட்டு ஜேபிபி எல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட், ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண படங்கள். இன்னொரு பக்கம் நம்ம விரல் விட்டு எண்ணலாம் சூர்யாவுடைய விருதுகள் அவர் வாங்கினது. அதில் நீங்கள் கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட அதிகமான விருதுகள் வாங்குறது இந்த மாதிரியான கன்னட படங்கள் தான். இப்போ தேசிய விருது வாங்குறாரு சூரியரை போட்டு படத்துக்காக. அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நடிகருக்கான விருது நந்தா படத்துக்கு கிடைக்குது. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விருது பிதாமகன் படத்துக்காக வாங்குறாரு. ஸோ அவருடைய விருதுகள் பக்கம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் அவருடைய நடிப்புக்காக அவர் கமர்ஷியல் படங்களுக்கு கொடுக்கல, அவருடைய கண்டென்ட் படங்களை கேட்குறாங்க. ஸோ அது மக்கள் மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த திரை இண்டஸ்ட்ரியே வந்து அவரை ஒரு நடிகராக தான், ஒரு பெர்ஃபார்மராக தான் பார்க்குறாங்க. இப்போ அவர் பேன் இண்டியா ஹீரோ. இப்போ கங்குவாம் கிட்டத்தட்ட வந்து கமர்ஷியல் படம் கிடையாது, அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இது கிட்டத்தட்ட ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இது நம்ம அதை வந்து கண்டென்ட் படம்னு எடுத்துக்க முடியாது கங்குவா. ஏன்னா அது படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது கமர்ஷியல் படமாக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம கமர்ஷியல் படமா எடுக்கல அப்படின்னா ஒரு 300 கோடி ரூபா அதுக்கான ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். சூர்யாவோடைய கெரியர்லேயே ஒரு பெரிய பட்ஜெட் படம் இந்த கங்குவா படம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ் தான் பார்க்குறாங்க. கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ் இருந்தால் தான் அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் சரி, இல்லை அதில் நடிச்சிருக்கக்கூடிய சூர்யாவாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அடுத்த மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமாக இது இவ்வளோ கவனம் பெறதுக்கு காரணமே சூர்யாவோடைய நடிப்பில் இது வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படங்கள் பண்ணாலுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட், லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக அவர் வந்து இத்தனை லாங்குவேஜஸில் அவரோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆனதில்லை. அதையும் தாண்டி தமிழ்நாடு தாண்டி பெரிய அளவில் அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்கா அப்படிங்கன்னா அது வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்காகவே மெயினாக இந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஆடியன்ஸுமே அவங்க தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுடைய ஆடியன்ஸை பிடிக்கணுன்றதுக்காகவே அதில் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை சேர்த்துருக்காங்க. அண்ட் அதனுடைய நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் தெரியுது, அது வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு மட்டுமான படமாக இருக்கக்கூடாது. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸை பிடிக்கணும், மலையாளம் ஆடியன்ஸை பிடிக்கணும், நார்த் இந்தியா ஆடியன்ஸை பிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது கண்டென்ட் ஓரியன்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ 24 படம் வரும்போது அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமாக தான் பண்ணார். பட் ஆனால் அந்த படம் ஹிட் தான் அவர். அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருந்தாலுமே அது ஒரு கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட எடுத்திருந்த படம் தான். எக்ஸ்பெரிமெண்டல் படமாக பண்ணுறதுங்கிறது வேற. பட் கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணால் இந்த மாதிரியான சக்ஸஸ் அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். இல்லை, இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நான் வரேன். இது வந்து கமர்ஷியல் படமாக கண்டென்ட் படமா அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் படம் தெரியும். அவங்க மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. சூர்யாவுடைய இந்த கெரியரில் நம்ம எடுத்துக்கிறோம், அதிக பட்ஜெட் இந்த படம் தான் கங்குவா, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அது பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ கமர்ஷியல் படமாக சூர்யா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி வேரி ஆகும். இப்போ தெலுங்கில் ஒரு படம் வந்து சூப்பராக பாலையா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறாருன்னா அது நம்ம ஆடியன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே ஒரு படம் கமர்ஷியலாக நல்லா பண்ணுறாங்கன்னா அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஸோ எல்லா ஆடியன்ஸுக்குமான ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறது அப்படிங்கிறது அது ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் கொடுக்குறது ரொம்பவும் கஷ்டம். ஆனால் அதே ஒரு கண்டென்ட், ஒரு மிகப்பெரிய வழியை பேசுகிற படங்கள் இந்த மாதிரினா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையுமே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஜெய்பீம் எப்படி ஹிட் ஆச்சு, சூரிய போட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னா அது எளிய மக்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஜெய்பீம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஏற்படுத்துது. சூர்யா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை அந்த ஒரு படத்தில் கொடுக்குறாரு. ஸோ இவரால் கமர்ஷியலில் அப்படி பேன் இண்டியா ஹிட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டில் கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஐடியா. கண்டென்ட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் அப்படின்னா அது மற்ற மாநிலங்களில் இல்லை மற்றவங்களுக்கு, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே அது வந்து பெருசாக போய் ரீச் ஆகுமா இல்லை தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெய்யழகன்னு எடுத்துப்போமே, மெய்யழகன்ற ஒரு படம் வருது, அதில் வந்து நிறைய பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே சிட்டி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு அது கனெக்ட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தை நம்ம பேன் இண்டியா படமாக எடுத்துகிட்டு போய் சேர்த்தோம்னா அது எத்தனை பேருக்கு அது பேன் இண்டியா படமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வந்து நம்ம இங்கேக்கு ஒரு
நம்ம எடுக்கிற கண்டென்ட் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அது போய் சேருமா அப்படின்னா அது, ஆனால் இதே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் எடுத்து கமர்ஷியல் படமாக எடுத்தோம் அப்படின்னா, பாலையாவோட படத்தை இங்கே தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பாலையாவோட கமர்ஷியல் இதை அவங்க அதை வந்து ட்ரோல் பண்ணுறது தானே பார்க்குறாங்க இங்கே தமிழ்நாட்டில். அது அப்போ ஹிட்டு தானே ஆகுது. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. தெலுங்கு படங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இங்கே இருக்குது. நம்ம அதை பார்க்கணும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக எவ்வளோக்கு கமர்ஷியல் படங்கள் சூர்யா பண்ணுறாரோ அதுதான் அவர் வந்து இன்னும் தமிழ்நாடுங்கிறத தாண்டி அவர் பேன் இண்டியாவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் அதை வந்து போய் சேருமா அப்படின்னா அது சேர்றது சந்தேகம் தான். ஏன்னா எக்ஸாம்பிள் மெய்யழகன் இங்கே இருக்கவங்களுக்கே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது சரியா ரீச் ஆகுதா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதுல ஒரு 2 விஷயம் எனக்கு தோணுது. இப்போ மெய்யழகன் படத்தை நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சூர்யாவுடைய கண்டென்ட் படங்கள் வேற, மெய்யழகன்றது ஒரு ஃபீல் குட் படம். அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. அது நிறைய சிட்டியில் இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து செட் ஆகாத ஒரு விஷயம் தான். பட் உங்களுக்கு சூரரை போற்று, ஜேபி மாதிரியான படங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்படின்றப்ப அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நீங்கள் கமர்ஷியல் ஹீரோவா அப்படின்னு சொன்னீங்க. சூர்யா கமர்ஷியல் ஹீரோ தான், நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அவர் கமர்ஷியல் ஹீரோவை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு கேட்டால் எனக்கு எது வாய்ப்பு கம்மி தான். அப்படி அவர் சரியாக பயன்படுத்திட்டார்னா இப்போ விஜய் அஜித்துக்கு இருக்கிற மாதிரியான ரசிகர் பட்டாலும் அவருக்கும் வந்திருக்கும். இந்த டாப்புக்கு அவரும் வந்திருப்பார். ஆனால் அவர் தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கறல. ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ராக்ல அந்த கமர்ஷியல் ஹீரோ அப்படின்ற பேட்டர்னுக்குள்ளே நம்ம அடங்கிடக்கூடாது, அந்த ஒரு முத்திரை தமிழில் குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து அப்பப்போ கண்டென்ட் படங்களுமே பண்ணுறாரு. ஸோ அவர் இதுதான் வந்து அவருக்கு ட்ராபேக்காக இருக்குன்னே சொல்கிறேன். ஒன்று நம்ம என்ன ட்ராக்ல போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு அவர் சரியாக எடுத்திருக்காரா அப்படின்றது. ஏன்னா கமர்ஷியலாக தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கமர்ஷியல் படங்களாக பண்ணணும். இல்லை நம்ம கண்டென்ட் ஓரியன்ட் படம் இந்த மாதிரி தானே படங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம், ஆக்டிங் ஓரியன்டான படங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கை எடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. கமர்ஷியலை மட்டுமே எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க தான் ரஜினியாக இருக்கட்டும் சரி, இப்போது விஜயா இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து நம்ம கமல்ஹாசனுடைய படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து எல்லா படங்களையும் ஒவ்வொரு விஷயத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ட்ரை பண்ணாத ஒரு விஷயமே இல்லை. பட் ஆனால் இவங்களுக்கு அளவுக்கு சக்ஸஸ் கமல்ஹாசனுக்கு இருக்கா, அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா பார்க்கப்படுறாரா அப்படின்னா அது இல்லை தானே. ஸோ ஏதாவது ஒரு ட்ராக்கை இவர் எடுத்துருக்கணும். இல்லை நான் ரெண்டுமே பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருக்கு ட்ராபேக்காகவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் கமல்ஹாசனை சொன்னீங்க. கமல் அவர்கள் வந்து இது எல்லாத்துக்குமே முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவுடைய இன்ஸ்பிரேஷனே கமல் சார் அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இப்போ தனுஷ் கூட அவரே இன்ஸ்பிரேஷன் பண்ணலாம். ஏன்னா தனுஷுடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அவர் கமர்ஷியலாக டக்குன்னு மாறி பண்ணுவார், திடீர்னு பார்த்தா அசுரன் மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரியான படங்களையுமே பண்ணுவார். இது வந்து நடிகர்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த காலத்துக்கும் இப்போ கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னா நமக்கு விரல் சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் ரஜினி, விஜய், அஜித் இவங்களாம் ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அதே மாதிரி கண்டென்ட் படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமல்ஹாசன், சூர்யா, விக்ரம், தனுஷ் அப்படின்னு இது ஒரு பட்டியல் நாம் சொல்லலாம். ஸோ வந்து இவங்க அதாவது கமர்ஷியல் ஹீரோமா கமர்ஷியலுக்குள்ளே மட்டும் தங்களை அடக்கிக்காமல் மற்ற கண்டென்ட் படங்களும் பண்ணணும். தான் ஒரு அதாவது ஸ்க்ரீனில் நடந்து வந்தால் மட்டும் மாஸ்க் கிடையாது, நடிப்புலையும் தன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த மாதிரியான ஹீரோக்கள் இறங்கியிருக்காங்க. அதில் சூர்யா ஒரு மிக முக்கியமான ஹீரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்களே ஒரு லிஸ்ட் சொன்னீங்க, கமல், விக்ரம், தனுஷ் இவங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவங்களோட ஆக்டிங்கை பண்ணுற மாதிரியான கதைகளை சூஸ். ஆனால் நம்ம இதில் விக்ரம் எடுத்துக்கிட்டோம்னா விக்ரமும் பாருங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர் வந்து டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் தூள், தில் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் மீட்டரில் கொடுத்துருந்த படங்களில் அவர் திரும்பவும் இதே மாதிரியான சாமி இந்த மாதிரியான படங்கள் கொடுத்திருந்தாருன்னா அவருடைய ஹிட் வரிசைகள் வந்து இன்னும் அதிகமாக போயிருக்கும். இன்னும் அதுக்கு அவர் இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய இடமே வேறையா இருந்திருக்கும். இதே கேள்விக்கு விக்ரமே பதில் சொன்னார். நான் நினைச்சா ஜெமினி மாதிரி, தூள் மாதிரி, தில் மாதிரி படம் பண்ண முடியும். பட் என்னுடைய விருப்பம் அப்படி கிடையாது. என்னால் நல்லா நடிக்க முடியும். ஸோ நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எடுத்ததுக்கான நல்ல படங்களை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா விக்ரமே ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதையும் நாம் மென்ஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட சூர்யா, விக்ரம், இந்த தனுஷ், கமல் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி. இவங்க வந்து வெறுமன மக்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் கிடையாமல் மக்களுக்கு நல்ல சினிமாவை கொடுக்கணும், நல்ல படைப்புகளை கொடுக்கணும், அது எல்லா ஆடியன்ஸுக்குமே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட் படங்களை பண்ணுறாங்க. ஸோ சூர்யா ஃபியூச்சரில் கமர்ஷியல் படங்கள் அதிகமாக பண்ணாலும் இந்த கண்டென்ட் படங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவரை நடிப்பின் நாயகனாக அங்கீகரித்தது அவருடைய கண்டென்ட் படங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னக்கிட்ட சூர்யாவோடைய அவர் மிஸ் பண்ண படங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுவே ஒரு பெரிய அளவில் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜை விட இன்னும் அவர் வந்து டாப் 4 நடிகர்களில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரியான அளவுக்கு கூட இருந்திருக்கும். ஏன்னா அவர் நிறைய படங்கள் மிஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வசந்தோடைய ஆசை படம் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னதாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல இது இருக்குது. அதே மாதிரி நிறைய படங்களை அவர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. அவரோட மிஸ் லிஸ்ட் எடுத்தாலே வந்து இவ்வளோ இந்த படங்கள்
படங்கள்லாம் இவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா நீங்க சொல்ற மாதிரி இந்த கமர்ஷியல் டாப் 4க்குள்ள அவர் ஆமா வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் படங்கள் மட்டும்தான் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கமர்ஷியலாக ஒரு சக்ஸஸ் வரணும் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கணுங்கிற ஒரு இதில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு உதவக்கூடிய படங்களை அவர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்து. ஸோ எங்களுடைய கருத்தை நாங்கள் பேசியாச்சு. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சூர்யா அவர்கள் கமர்ஷியல் ஹீரோவாக தன்னுடைய பயணத்தை தொடர்றது நல்லதா, இல்லை கண்டென்ட் ஹீரோவாக திரும்பவும் சூரரை போட்டு ஜெய் பீம், நந்தா, பிதாமகன் இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.